ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஸ்வீட் ரெசிபி தான். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கேசரி தான். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன் டைம் மாதிரி எங்கள் வீட்டிலலாம் செஞ்சுருவோம். ரொம்பவே சூப்பராக இந்த கேசரி இருக்கும். இந்த கேசரி எடுத்து சாப்பிடும்போதே நாக்கில் அப்படி படுறதும் தெரியாது, உள்ளே போகிறதும் தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கேசரி செய்கிறதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த ரவை தான் நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்துட்டு சிம்மை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வறுவருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வறுக்கும் போது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும், ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இது வந்து ப்ரௌன் கலர் ஆகவே கூடாது. இதோட மனம் வந்து வரும், வறுக்க இதோட ஸ்மெல் வந்து வரும். அப்போ வந்து இதை நீங்கள் வந்து இறக்கிடலாம். ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சிருங்க. நான் பண்ணுற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா பிகினர்ஸுக்குள்ள ரொம்பவே சூப்பராக இந்த கேசரியை செஞ்சிடலாம். இப்போ இந்த வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து நம்ம வந்து 2 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். கரெக்டாக 4 கப்பு தான் ஊற்றணும். நீங்கள் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கும் கேசரி கொலன்னு பாயாசம் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி போடக்கூடாது. கரெக்டான அளவில் போட்டால் தான் கேசரி பர்ஃபெக்டாக வரும். 2 கப்பு ரவைக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதோட வந்து 2 கப்பு ஜீனி போட்டிருக்கேன் நான். 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜீனி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அளவாக வேணும் அப்படின்னாக்கும் 1.25 கப்பு நீங்கள் போட்டால் போதும். இந்த ஜீனியை நல்லா கிண்டுங்க, நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நல்லா இடித்து வச்சுருக்கிற ஏலக்காவை வந்து போட்டுக்கலாம். இதை பொடி பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை இடிச்சும் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து நான் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னாக்கும் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோ கலரில் வரும். எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் வந்து ஃபுட் கலர் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல ரவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். நீங்கள் வறுத்து வச்சுருக்க ரவையை அப்படியே போட்டு கிண்டிட்டீங்க அப்படின்னாக்கும் அதில் கட்டியாக வந்துடும். அந்த கட்டி லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கோங்க. அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்படியே எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்லலாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டாமல் விட்டிங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் வந்து அப்பப்போ நல்லா கிண்டிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸையும் முந்திரியையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து நெய் ஊற்றி அதில் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஒருவேளை வந்து நெய்யில் வறுக்க பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை நெய் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா எண்ணெயிலேயும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் எண்ணெயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம போட்ட அந்த கிஸ்மிஸ் பழம்லாம் வந்து பலூன் மாதிரி ஊதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரவை வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டால்டா ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த டால்டா பிடிக்கல அப்படின்னாக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நெய்யும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். டால்டா சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. நெய் வந்து வாங்க முடியாத ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. அதனால் அது ரேட்டு கூட அப்படின்றதுனால அதெல்லாம் வாங்க முடியாது சில பேர்த்தால். அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் டால்டா வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிட்டாலே போதும், கேசரி சூப்பராக வரும். ஒரு 4 ஸ்பூன் டால்டா, ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் மனம், அதோட மனம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும், அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இந்த ரவையெல்லாம் வந்து பார்த்தாலே தனித்தனியாக தெரியும். ஒவ்வொரு ரவையும் தனித்தனியாக தெரியும். பசை மாதிரி கிண்டிடாமல் இந்த ரவையெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாக்கும் தனித்தனியாக தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டாக ஆற விட்டு எடுத்திங்கனாக்கும் சூப்பராக வரும். பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த கேசரி. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க. ஃபைனலி கேசரி வந்து சூப்பராக செஞ்சாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.